பூட்டிய கதவுகளுக்கு பின்னாடி நாம யார் அப்படிங்கிறது தான் பொது வெளியில நாம யார் அப்படிங்கிறத ஷேப் பண்ணும். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் ஓவரால் இன்டர்நெட் முழுக்கவே இந்த ஒரு சென்டென்ஸை நம்மளால் ஆங்காங்கே பார்க்க முடியுது. வாட் யூ பில்ட் இன் ப்ரைவேட் ஷோஸ் இன் பப்ளிக். ப்ரைவேட்டில் நம்ம போடுற எஃபர்ட்ஸ் தான் பப்ளிக்கில் நம்மளோட இமேஜாக ஷேப் ஆகுது. நம்ம நினைக்கலாம் பூட்டிய கதவுகளுக்கு பின்னாடி நம்மளை யாரும் பார்க்கறதில்ல, அதனால நாம் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளோட பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் சில பேர் தான் ரொம்ப ஷைன் ஆகுறாங்க, சில பேர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க, சில பேர் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க, சில பேர் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா யாருக்கும் தெரியாதப்ப தன்னுடைய தனிமையில் இவங்க இருக்கும்போது இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, இவங்க என்ன கன்சியூம் பண்ணுறாங்க, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான அட்ராக்டிவான க்ளோயிங்கான அந்த பப்ளிக் பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணுது. ஒரு அற்புதமான கோட் ஒன்று சமீபத்தில் படித்தேன். ரெப்யூட்டேஷன் இஸ் பில்ட் இன் பப்ளிக் வேரஸ் கேரக்டர் இஸ் பில்ட் இன் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய புகழ், நம்ம எப்படி அங்கீகரிக்கப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பப்ளிக்கில் அந்த தோரணையால் நம்ம உருவாக்கிக்கலாம். ஆனால் நம்ம உண்மையாக எப்படிப்பட்டவங்க, நம்ம குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ப்ரைவேட்டில் மட்டும்தான் பில்ட் ஆகும். இன்னொன்று, இந்த ரெப்யூட்டேஷன் நம்மக்கிட்ட என்றைக்கு வேணாலும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை குணம். எந்த சிச்சுவேஷனில் போனாலும் அது நமக்குள்ளேருந்து வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஃபன்னியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி விவேக் காமெடியில் மறக்க முடியாத காமெடி அப்படிங்கிறது, இந்த தமிழ் செய்தி வாசிப்பாளராக அவர் ஒரு டிவி சேனலுக்கு போய் அந்த நியூஸ் படிப்பார். தெளிவான அழகான தமிழ் ப்ரொனவுன்சியேஷனில் அவர் அந்த தமிழை படிப்பார். ஆனால் அதை அந்த டிவி மேனேஜர் பெருசாக ஒத்துக்க மாட்டார், கிண்டல் பண்ணுவார். இதுவே ரொம்ப ஸ்டைலிஷாக தமிழே இங்கிலீஷ் மாதிரி பேசுகிற ஒரு பொண்ணு பேசும்போது அதை அந்த டிவி மேனேஜர் என்கரேஜ் பண்ணுறதை பார்த்துட்டு, உனக்கு ஒழுங்காக தமிழ் பேச தெரியாது அப்படின்னு சொல்லி விவேக் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பார். இல்லை, நான் இப்படி தான் ஸ்டைலிஷாக தான் பேசுவேன் அப்படி சொல்லி அந்த பொண்ணு அதே மாதிரி பேசவும், அந்த பொண்ணு ட்ரிகர் பண்ணுற மாதிரி சில விஷயம் சொன்னோன்னுமே அந்த பொண்ணு லோக்கலான அந்த மெட்ராஸ் தமிழில் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒருத்தங்களுடைய அடிப்படை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே தான் இருக்கும். அது ப்ரைவேட்டில் பில்ட் ஆகிற ஒரு விஷயம். வெளியில் அவங்க பேசுகிற அந்த ஃபேக்கான ஆக்சென்ட் மாதிரி நம்ம ஃபேக்கான ஒரு பர்சனாலிட்டியை வெளியில் காமிச்சிக்கலாம். ஆனால் அடிப்படையில் நாம் யார் அப்படிங்கிறது எந்த சிச்சுவேஷனில் வேணாலும் வெளிப்படும். அதனால தான் வாட் வி டூ இன் ப்ரைவேட் பில்ட்ஸ் அவர் பப்ளிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான எபிசோட் ஒரு சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் பில்டிங். நம்மளையே நம்ம சீக்ரெட்டில், அதாவது பூட்டிய கதவுகளுக்கு பின்னாடி எப்படி வளர்த்துக்கலாம் ஸோ தட் பப்ளிக்கில் நம்மளுடைய இமேஜ் இன்னும் பவர்ஃபுல்லாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எபிசோடு தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே மைக்கேல் ஜார்டன் பாஸ்கெட் பாலில் தவிர்க்க முடியாத ஒரு பேர். இன்னும் சொல்லப்போனால் பாஸ்கெட் பால் அப்படின்னாலே இந்த பேர் தான் நிறைய பேருக்கு தெரியும், பாஸ்கெட் பால் பார்க்காதவங்களுக்கு கூட. ஏன்னா அப்படி ஒரு புகழ் பெற்றவர் மைக்கேல் ஜார்டன். அவரோட அந்த கோட் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அவரோட ப்ரைவேட் எஃபர்ட்ஸ். அவர் ஏன் பாஸ்கெட் பால் சூப்பர் ஸ்டார் ஆனார் அப்படின்னா அவருடைய அதிகாலை 5 மணி ரொட்டீன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அவரோட டீம்மேட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் சிகாகோவில் இருக்கிற ஒரு ஜிம் விடாமல் எல்லா இடத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். ப்ரூஸ்லி, அவரை பற்றி நம்ம படித்து பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு அவங்க மெட்டிகுலஸாக அவங்களோட எஃபர்ட்ஸை போட்டிருக்காங்க, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை எப்படி பண்ணி அதில் மாஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கு சயின்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சப்போர்ட்டிவாக சொல்லுது. 2023 ஜர்னல் ஆஃப் அப்ளைட் சைக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற ஃபவுண்டர்ஸில் 500 பேரில் யாருக்கெல்லாம் விடாமுயற்சி, என்ன பண்ணாலும் எவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்தாலும் நான் தொடர்ந்து எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு 55% லீடர்ஷிப் பொட்டென்ஷியல் இருக்கிறதா இந்த ஸ்டடி சொல்லுது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம
ப்ரைவேட்டில் கஷ்டப்படுறோமோ, எந்த அளவுக்கு ப்ரைவேட்டில் நம்ம சின்சியரான எஃபர்ட்ஸ் போடுறோமோ, பப்ளிக்கில் நமக்கான அந்த ஐடென்டிட்டி, நமக்கான அந்த இமேஜ் வந்து ஷேப் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். இன்னும் சயின்டிஃபிக்கலாக போய் பார்த்தோம்னா நம்மளோட இந்த ப்ரைவேட் எஃபர்ட்ஸ் எதுவுமே வீணாக போகாது. அது நம்மளோட பிரெயினை வந்து ரீவயர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீனை வந்து வளர்த்துட்ருக்காங்க. அதாவது ரொம்ப எக்ஸாஸ்டிங்கான ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நான் வந்து டிவி பார்த்து மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணி என்னோட டைமை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுவே இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதில் ஈவினிங் ஜிம் போகிறவங்க இருக்காங்க, இல்லாட்டி ஈவினிங் வாக் போகிறவங்க இருக்காங்க, இல்லை கம்ப்ளீட்டாக வந்து ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரினாலும் சரி, செகண்ட் கேட்டகரினாலும் சரி, உங்களோட பிரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷேப் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி அங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டடி ஹவர்ஸில் பண்ணுறது மட்டும் நம்மளோட ரிசல்ட்டில் வந்து பிரதிபலிக்காது. நம்ம நான் ஸ்டடி ஹவர்ஸ்லேயும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட்டில் பிரதிபலிக்கும். ஏன்னா நான் ஸ்டடி ஹவர்ஸும் நம்மளோட பிரெயினை ஒரு விதத்தில் ஷேப் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம டூம் ஸ்க்ரோலிங்கில் மாட்டி தேவையில்லாத அந்த டோபமீனுக்காக சர்ச் பண்ணி அது ஒரு அடிக்ஷன் மாதிரி போச்சு அப்படின்னா தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நம்ம பிரெயின்குள்ளே ஸ்டோர் ஆகும். அதனால எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான இடமே அங்கே இல்லாமல் போயிடும். நம்ம ப்ரைவேட்டில் என்ன பண்ணுறோம், நான் ப்ரைம் ஹவர்ஸில் என்ன பண்ணுறோம், நம்மளோட தனிமையில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக இருக்குது. இதை யாரும் பார்க்கல, யாரும் இதை கண்டுக்கல. நான் வெளியில் இப்படி காமிச்சிக்கிறேன், ஆனால் உள்ளே நான் இப்படி தான், நான் இப்படி தான் ஆக்சுவலாக வெளியில் சாப்பிடுவேன், ஆனால் வீட்டுக்குள்ளே நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம யாரும் பார்க்குறதில்லன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக நம்மளோட பாடி, நம்மளோட பிரெயின் அது எல்லாத்தையும் நோட் பண்ணி அதுக்கு ஏற்ற ஷேப்பை எடுத்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. அதனால தான் we are not alone even when we are alone. இந்த சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் பில்டிங் டாப்பிக்கை நம்ம இன்னைக்கு ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த 2026 முதல் 3 மாதங்கள் முடிஞ்சு 4வது மாதமும் பாதி முடிஞ்சு போச்சு. இந்த Q2 நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெத்தடாலஜி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம பேசின வரைக்கும் ப்ரைவேட்டில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சிகளை போடுறோமோ பப்ளிக்கில் அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சிட்ருக்கோம். அதனால கம்மிங் 70 days, அதாவது ஏப்ரலில் மீதி இருக்கிற 10 நாட்கள், அப்புறம் மே, அப்புறம் ஜூன் மாதங்கள், இந்த 70 நாட்கள்லையும் நம்ம லைஃப்பை நம்ம ரீபில்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ப்ரைவேட்டில் நம்மளுடைய கதவுகள் தாழிடப்பட்டிருக்கும் போது நம்ம போடுற எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும். அதனால தான் இதை 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கேன். முதல் 10 நாட்கள் நம்ம ஒரு ஃபவுண்டேஷனை செட் பண்ணலாம். இந்த ஃபவுண்டேஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணுறதுக்காக. யூஸ்வலாக ஒரு விஷயத்துக்கான ஒரு எஃபர்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த எஃபர்ட் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு த்ரெட் தான் போய் சேரும். ஐயோ இந்த வேலை இப்போ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. அதனால தான் நிறைய பேரால் சீக்கிரம் எழுந்திருக்க முடியல, எழுந்திரிச்சாலும் அவங்களால வெளியில் போய் எக்ஸசைஸ் பண்ண முடியல, ஜிம் போக முடியல. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸே வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த பெரிய ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறத குறைச்சி நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸாக அதை பிரிச்சுக்கணும் அப்படின்னு தான் நமக்கு நிறைய ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. நம்மளே இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நம்மளோட கோலில் நம்ம போடுற ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்து ஸ்டூப்பிட்லி ஸ்மாலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண மாட்டோம். 85% அந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். அந்த செஞ்சு முடிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த ரிவார்டு இருக்கு இல்லையா, அது நம்மளை அடுத்த ஸ்டெப்பை நோக்கி கூட்டிகிட்டு போகும். பிஜே ஃபாக்ஸோட டைனி ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை தான் சொல்லுது. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த விஷயத்தில் ஈடுபடுறோம். அது எவ்வளோ ஸ்டூப்பிட்லி ஸ்மாலாக இருந்தாலும் சரி, டெய்லி அதை பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நியூரல் பாத்வே செட் ஆகிடுது. நம்ம பிரெயின் அதுக்கு ட்ரெயின் ஆகிடுது. ஸோ நாளைக்கு நம்ம எழுந்திரிச்சு அதை பண்ணும்போதும் நம்ம பிரெயினுக்கு தெரியும் நம்ம இதை தான் பண்ண போகிறோம்னு சொல்லி. அதனால அது த்ரெட்டை உருவாக்காது, அந்த விஷயத்தை தள்ளி போட நமக்கு சொல்லாது. இதில் 2வது ஃபேஸ், அதாவது மே மாதம் முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஷேடோ ரிஹர்சல் பண்ண போகிறோம். எப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஸ்டூடியோவில் தன்னுடைய ப்ராக்டிஸ் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நாமளும் அந்த ப்ராக்டிஸை வந்து ஒரு ஹை ப்ரெஷர் சினாரியோவில் பண்ணணும். இப்போ நிஜமாக நம்ம ஆடியன்ஸ் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு
என்டையர் ப்ராக்டிஸையும் ஒரு சீரியஸ் செஷனாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஆக்சுவலான ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிரைவிங் கற்றுக்குறோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளை காரில் ஏற்றி உட்கார வச்சு ஆக்சுவல் ரோடில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி சிமுலேட்டரில் நம்மளை ஓட்ட சொல்லுவாங்க. ஸோ ஹர்டில்ஸ்லாம் நமக்கு கம்ப்யூட்டர் கேம் மாதிரி தெரியும். நம்ம ஸ்டியரிங்கை எப்படி திருப்புறோம், எப்படி அந்த ஹர்டில்ஸில் இடிக்காமல் போகிறோம் அப்படிங்கிறது அந்த சிமுலேஷனில் செட் ஆகிருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணுற ஷேடோ ரிஹர்சல்ஸும் ஆக்சுவலான ஒரு என்வாயன்மெண்ட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது நம்ம அந்த ஆக்சுவல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஆஃபீஸில், அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய ஸ்டேஜில் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அதை ஒரு பெரிய ஹாலாகவும் நமக்கு முன்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான ஆடியன்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணி அந்த ஒரு ஹை ப்ரெஷர் என்வாயன்மெண்ட்டை சிமுலேட் பண்ணி நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஷேடோ ரிஹர்சல். ஸோ மே மாதம் முழுக்க நம்ம அந்த ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த கடைசி 30 நாட்களும் நம்ம ஆப்டமைசேஷனில் ஈடுபடலாம். இந்த ஆப்டமைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இவ்வளோ நாள் பண்ண ப்ராக்டிஸில் எது நமக்கு ஒர்க் ஆச்சு, எது ஒர்க் ஆகலை, எங்கே நம்ம லேக் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸை நம்ம பண்ண வேண்டியிருக்கு. நம்ம எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம், அது சரியாக போதா இல்லையா அப்படிங்கிறத பாஸ் பண்ணி நோட் பண்ண வேண்டியதும் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு ஃபேஸை நம்ம கடைசியில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஹேபிட் ட்ராக்கரை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திருந்தோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ட்ராக்கரில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ட்ராக் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கோம், பிளான் பண்ண 3 ஸ்டெப்பில் 3 ஸ்டெப்பையும் அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு வின். அதே போல் அந்த வின்னால் நமக்கு கிடைக்கிற ஃபீலில் நமக்கு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அது 2வது வின். இந்த மாதிரி நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது அவசியம். சில நாட்கள் 3ல் 2 ஸ்டெப் தான் பண்ண முடிஞ்சிருக்கும், இல்லாட்டி 3ல் 1 ஸ்டெப் தான் பண்ண முடிஞ்சிருக்கும். அப்போது நமக்கு ஒரு சின்ன ரிக்ரெட் வரலாம். அந்த ரிக்ரெட்டையும் நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டியது அவசியம். ஸோ நம்மளோட அந்த எஃபர்ட்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வரும்போது கிளியராக நம்மளால் டார்கெட்டட் ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியும். அந்த ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறது மூலமாக எது சரி எது நமக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத அரைவ் பண்ணி அடுத்த ஒரு ஸ்டெப்க்கு நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். பூட்டிய கதவுகளுக்கு பின்னாடி யாரும் பார்க்கல அப்படிங்கிறது ஒரு விதத்தில் அட்வான்டேஜ் தான். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி சொதப்புறோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் பூட்டிய கதவுகளுக்கு பின்னாடி தானே இருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம குறித்து வச்ச விஷயத்த பண்ணுறோமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாதில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. நமக்கு நாமளே ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டியதும் அக்கௌண்டபிளாக இருக்க வேண்டியதும் அவசியம். இன்றைக்கி நான் 3 ஸ்டெப் பண்ணுறேன்னா அந்த 3 ஸ்டெப்பையும் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னுடையது. பதில் சொல்ல வேண்டியது என்கிட்டயே. அதனால் யாரும் நம்மளை வாட்ச் பண்ணல, யாரும் நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஈஸியாக விட்டுற வேண்டாம். இப்படி நமக்கு நாமே அக்கௌண்டபிளாக இருந்து நம்மளே ரெஸ்பான்சிபிளாக கமிட்டடாக ஒரு விஷயத்தை கையாண்டுட்டே போகும்போது அது கதவுகளுக்கு பின்னாடி நடந்தாலும் நம்மளுடைய ஆக்சுவல் எஃபர்ட்ஸ் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஃபிட்டாக கான்ஃபிடெண்ட்டாக தெரிகிறோம் அப்படிங்கிறது பப்ளிக் இமேஜ்னால் அதுக்கு பின்னாடி நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம், எப்படி ஃபிசிக்கலாக நம்ம ஆக்டிவாக நம்மளை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ப்ரைவேட் எஃபர்ட்ஸ் தான். அதுதான் பப்ளிக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நம்ம ரொம்ப தெளிவாக சரியான வொக்காபுலரி யூஸ் பண்ணி நிறைய ரிச்சான விஷயங்களை சேர்த்து பேசும்பொழுது கேட்குறவங்களுக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பு வருது அப்படின்னா அந்த பப்ளிக் இமேஜ்க்கு ஒரு காரணம் இருக்குது. பூட்டிய கதவுகளுக்கு பின்னாடி நம்ம தினமும் தொடர்ந்து படித்தது, நிறைய விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கிட்டது, பேசி பேசி பழகுனது, எழுதி வச்சுக்கிட்டது, இந்த மாதிரி நம்மளோட எஃபர்ட்ஸ் தான் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம்னா அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம பூட்டிய கதவுகளுக்கு பின்னாடி படித்ததும் ரிவிஷன் பண்ணதும் தான். ஸோ இந்த மாதிரி பப்ளிக்கில் நம்மளுடைய லைட் ரொம்ப பளிச்சுன்னு எரியணும் அப்படின்னா பூட்டிய கதவுகளுக்கு பின்னாடி இருட்டில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் ரொம்ப கவுண்ட் ஆகும். சின்ன வயசில் நம்ம படிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத டீச்சர்ஸும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பேரண்ட்ஸும் அப்பப்போ சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டியூஷன்லேயும் நம்ம டியூஷன் மிஸ் நம்மளை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அடல்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சரியாக தான் ஒரு விஷயத்த பண்ணுறோமா இல்லை கரெக்டாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண யாருமே இருக்கிறதில்ல. இப்படி மானிட்டர் பண்ண சூப்பர்வைஸ் பண்ண யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால
ப்ரைவேட்டில் நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் டைம் வேஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி பழக்கங்களில் வேணாலும் ஈடுபடலாம் அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஃப்ரீடம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஆக்சுவலான ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ப்ரைவேட்டான யாரும் மானிட்டர் பண்ணாத மூமெண்ட்ஸில் நாம் நம்மளை எப்படி பார்த்துக்கிறோமோ அது நம்மளுடைய பப்ளிக் அப்பியரன்ஸை பயங்கரமாக ஷேப் பண்ணும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தனிமையில் இருக்கிறதுக்கான, யாராலையும் கண்காணிக்கப்படாத சூழலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, அந்த நேரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன கன்சியூம் பண்ணுறீங்க, என்ன பார்க்குறீங்க, படிக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். உங்கள் டைம் எப்படி போதோ, உங்கள் எஃபர்ட்ஸ் எதை நோக்கி செல்லுதோ அதை நோக்கி தான் உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃபை நீங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ரிஃப்ளெக்ஷன், இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாருக்கும் கனவுகள் இருக்குது. நம்ம இப்படி ஒரு நபராக தான் ஆகணும் அப்படிங்கிற விஷன் கூட இருக்குது. ஆனால் அதுக்கான செயல்பாடுகளை நம்ம சரியான விதத்தில் செய்யலை அப்படின்னா அந்த சக்ஸஸும் அந்த ஒரு டிசையர்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதும் எட்டாக்கனியாகவே போயிடும். அந்த ஒரு அக்கறையில் தான் இந்த எபிசோடை நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசினேன். திரைமறைவுகளுக்கு பின்னாடி, உங்கள் பூட்டிய கதவுகளுக்கு பின்னாடி ஒரு வேல்யூபிள் பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா பப்ளிக்கில் எல்லார் முன்னாடியும் மதிக்கப்படுற ஷைனிங்கான, க்ளோயிங்கான, அட்ராக்டிவான, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.